Hi everyone. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஆவலா தேடிட்டு இருக்க ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னா அது இந்த மாதிரி வீடியோஸா தான் இருக்க போகுது. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாப் 30 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எம்பிபிஎஸ் சீட்ஸை தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். நம்ம நீட் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நமக்கு 2 விதமாக கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து நடத்த போறாங்க. ரெண்டாவது கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங் தான் இது. இது மெடிக்கல் கவுன்சிலிங் தான். அதே தான் 85% வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விதமான கவுன்சிலிங்லையும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடுல பேசணும் அப்படின்னா இந்த காலேஜஸை தான் நம்ம பேச போறோம். டாப் 33 மோஸ்ட் வாண்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த காலேஜ் லிஸ்ட்டை தான் நம்ம வந்து சொல்ல போறோம். ரைட், அதுல நம்ம முதல்ல பேசக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1835ல இந்த காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 எம்பிபிஎஸ் சீட் வந்து இன்டேக்கா வச்சிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். லொகேஷன் வந்து சென்னையில் இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1838ல ஆனுவல் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 250 சீட் வந்து கேட்டிருக்கிறாங்க. மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கு. இயர் வந்து 1960ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 இன்டேக்ஸ் வந்து இருக்கு. நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூர் நாலாவது இடத்துல இருக்கு. இது வந்து சென்னையில் இருக்கு. 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆனுவல் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 100. அஞ்சாவது இடத்துல செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுல இருக்கு. 1965ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் இன்டேக் வந்து 100. ஆறாவது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இருக்கு. 1966ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 200 எம்பிபிஎஸ் சீட்டு வந்து இன்டேக்கா வச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில இருக்கு. 1954ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 250 இன்டேக்கா எம்பிபிஎஸ்க்கு வச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்ல இருக்கு. 1959ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 இன்டேக் வச்சிருக்காங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்கு. 1965ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 250 இன்டேக் வச்சிருக்காங்க. அடுத்து கேஏபி விஸ்வநாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில இருக்கு. இது 1998ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 எம்பிபிஎஸ் சீட்டு வச்சிருக்காங்க. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 2000ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 எம்பிபிஎஸ் இன்டேக் வச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2003ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல வேலூர் கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் 2005ல ஸ்டார்ட் பண்ணி 100 இன்டேக் வச்சிருக்காங்க. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து தேனியில இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2006ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 சீட்டை இன்டேக்கா வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில இருக்கு. 2008ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 100 இன்டேக் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே கவர்மெண்ட் தான். 2010ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
100 இன்டேக் வச்சிருக்காங்க. அடுத்து திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2010ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 100 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் சிவகங்கையில் இருக்கு, 2012ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 100 இன்டேக் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2013ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 100 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஈரோடுல இருக்கு, 1992ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, 100 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையில் இருக்கிறது, 2017ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் கரூர் 2019 150 இன்டேக்ஸ் இருக்கு. அடுத்து ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், கடலூர்ல இருக்கு, 1985ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி தான், 150 இன்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர்ல இருக்கு, 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 இன்டேக்ஸ் இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியில இருக்கு, 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 இன்டேக்ஸோட. அடுத்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில இருக்கு, 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 சீட்டு இருக்கு. அடுத்து நாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 சீட்டு வந்து இருக்கு. அடுத்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 மெடிக்கல் சீட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து நீல்கிரி 2021 150 இன்டேக் வச்சிருக்காங்க. 2021ல தான் ஏகப்பட்ட கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நம்ம குறிப்பாக பார்க்கணும். அடுத்து ராமநாதபுரத்தில் இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், 150 இன்டேக் வச்சிருக்காங்க, 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்து திருவள்ளூர்ல இருக்கிறது 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 இன்டேக்கோட. அடுத்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் காலேஜ் 2021ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 150 இன்டேக். அடுத்து விருதுநகர் 2021 தான், 150 இன்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டாப் 33 மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸால சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வீடியோ தான். எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்றது நமக்கு முதல்ல தெரியணும் MBBS. ஸோ வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.